ஒரே இரவில் ஒரு முழு நகரமே கடலுக்குள் மூழ்கிவிட்டது என்று சொன்னால் நம்புவீங்களா? வணக்கம் நண்பர்களே, இது அறிவோம் 1000. இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை குழப்பிக் கொண்டிருக்கும் அட்லாண்டிஸ் நகரத்தின் மர்மத்தை பற்றி பார்க்கலாம். அட்லாண்டிஸ் என்பது உலகின் மிகவும் பிரபலமான தொலைந்த நகரங்களில் ஒன்று. சுமார் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க தத்துவஞானி பிளாட்டோ தனது எழுத்துக்களில் அட்லாண்டிஸ் பற்றி முதன்முதலில் குறிப்பிட்டார். அவரின் கூற்றுப்படி அட்லாண்டிஸ் ஒரு சாதாரண நகரம் அல்ல. அது மிகப்பெரிய கட்டிடங்கள், மேம்பட்ட தொழில்நுட்பம், சக்தி வாய்ந்த கடற்படை மற்றும் அளவற்ற செல்வம் கொண்ட ஒரு நாகரிகமாக இருந்தது. அந்த நகர மக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் அவர்கள் பேராசை மற்றும் அகங்காரத்தால் மாறிவிட்டதாக பிளாட்டோ எழுதியுள்ளார். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் மற்றும் வெள்ளப் பேரழிவு ஏற்பட்டதாகவும், ஒரே நாளில் முழு அட்லாண்டிஸ் நகரமும் கடலுக்குள் மூழ்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கதை வெளியானதிலிருந்து பல நூற்றாண்டுகளாக ஆய்வாளர்கள், வரலாற்றாசிரியர்கள் மற்றும் சாகச வீரர்கள் அட்லாண்டஸை தேடி வருகின்றனர். சிலர் அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கலாம் என்று நம்புகின்றனர். மற்றவர்கள் அது சாண்டோரினி தீவில் நடந்த பழங்கால எரிமலை வெடிப்பை அடிப்படையாக கொண்ட கதையாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி: அட்லாண்டிஸ் உண்மையிலேயே இருந்ததா? இதுவரை அட்லாண்டிஸ் என்ற நகரம் இருந்ததற்கான எந்த உறுதியான தொல்லியல் ஆதாரமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் அட்லாண்டிஸ் என்பது பிளாட்டோ உருவாக்கிய ஒரு கற்பனை கதை என்று நம்புகின்றனர். எனவே தற்போதைய ஆதாரங்களின்படி அட்லாண்டிஸ் ஒரு உண்மையான நகரம் என்று கூற முடியாது. ஆனால் அதன் மர்மமும் கதையும் இன்றும் உலகம் முழுவதும் மக்களை கவர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகில் இன்னும் பல தீர்க்கப்படாத மர்மங்கள் இருக்கின்றன. அவற்றின் பின்னால் இருக்கும் உண்மைகளை அறிய அறிவோம் 1000 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.